எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்கும். ஏ சாப்பிட்டு பார்த்து சொல்லுண்டாடுறா. வேறு ஃபுல்லாக சாப்பிட்ருவல்ல? அதெல்லாம் சாப்பிட்ருவோம், கவலையப்படாத. போதும் 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 போதும். இது சார் அது வைங்க. அவர் கொஞ்சம் வைங்க. வைக்கிறாரு, அவர் வைக்கிறாரு. உனக்கு ஏன்டா பிரச்சனை? நீ வேணும். ஏய் சாப்பிட்றியா முழுசா? ஏய் அதெல்லாம் சாப்பிட்ருவோம்டா. அம்மா உன் காசில் வாங்கின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்காத. இல்லைடா இவ்வளோதான் இருக்கு. சாப்பிடு சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு. தேங்க்ஸ் சார். சார் வெண்டைக்காய் சாப்பிட்டீங்களா? வேணாம் சார் வேணாம். எனக்கு வேணும் வேணும். என்னடா சார் கரெக்டாக சொல்லுங்கள் சார். நான் சாப்பிட்டு சார். போர்டு பார்த்தீங்களா சார்? ஹோட்டலில் வேறு யாரும் இல்லையா? உட்காருங்க சார். வரேன் சார். க்ளீன் பண்ணவே இல்லை? இதோ வரேன் சார். வரேன் சார். எப்போ வந்து க்ளீன் பண்ண? கொஞ்சம் கொஞ்சம் சார் ஊருக்கா வேணுமா சார்? எனக்கு 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 சாப்பிட்றியாடா? டேய் ஜிம்முக்கு போகிறேன்டா, நிறையா சாப்பிட்ணும். மாஸ்டர் சொல்லியிருக்காரு. மாஸ்டர் சொல்லியிருக்காரா? சார் 2 மினிட்ஸ் இருக்கு சார். போட்டு வாங்க சார். க்ளீன் பண்ணல சார். இதை எடுத்துறேன் சார். ஒரு 2 நிமிஷம் சார். போதும் சார் போதும் சார். வைங்க வைங்க. சாப்பிட்ருவியா? சாப்பிட்ருவோம் சாப்பிட்ருவோம் சாப்பிடுவோம். வைங்க. நீ நல்லா சொல்றா. சாப்பிட்ருவியாடா? சர்வர் ஒருத்தர் தானே சார்? கொஞ்சம் இலையை எடுத்துக்கூடாது சார். யாரு? சாப்பிட்டு இலையை என்ன எடுக்க சொல்றீங்க சார்? சார் அப்படி சொல்ல சார். இலையை எடுத்துக்கூடாதானே சார்? அதான் இலை எடுத்து அதுதான் இல்லை சார். என்ன நானே கேட்டுக்கிட்டேன். இலையை எடுத்துக்கூடாதா அப்படின்னு. பக்கத்துலேயே இருக்கு. வேற சர்வரே இல்லையா? ஒரு சர்வர் தான். ஆமாம் சார். உன் இலையை பார்த்து சாப்பிடியா? நடிக்கிறானாமா. சொல்லுங்க. அவன் என்ன அழுதுகினே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான்? என்னவா தெரில சார். அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை சார். வந்தாங்களா, துண்ணாங்களா, போனாங்களா? ஒரு ஃபீலிங். என்ன சார் அப்படி சொல்றீங்க? சொன்னாங்கன்னா போனாங்களான்றீங்க? இல்லை சார். அவன் சாப்பிட்றவன் அவன் வீட்டு பிரச்சனைலாம் நம்ம ஏன் சார் கேட்கணும்? கேட்டால் நீ தீர்த்து வைக்க போறீங்களா? இல்லை 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 சார். நமக்கு ஏன் சார் சாப்பிடும் போது அவன் எடுத்துட்டு போறான் சார். நமக்கு என்ன பண்ண முடியும்? இதோ வரமா. பிள்ளைடா அவரு ஊருக்கா கூப்பிடுறா. சார்? ஊறுகாய் வைங்க 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 சார். சார் மாங்காய் ஊருக்கா சார்? மாங்காய் ஊறுகாய் சரி வைங்க வைங்க. பரவாயில்ல வைங்க வைங்க. அதிலே தானே வருது. ஆமாம் சார். அதை வைங்க வைங்க. சொல்லுப்பா. சோறு சோறு. இதோ வரப்பா. அதெல்லாம் வேணாண்ணா. நான் வேணுண்ணா. சொல்றேன் கேளுடா. டேய் கம்முனுடா. உன் காசுல வந்தா இதான்டா பிரச்சனை. தம்பி உன் ஃப்ரெண்டு தானே. இது என்ன சாப்பாடு? சாப்பிட்டுமே அதையா நீ தடுக்கிற? அவன் சாப்பிட்றது வாயில வச்சுன்னு பேசுற. சார் வெண்டைக்காய் வேணுமா சார்? உங்களுக்கு வேணுமா சார்? சார் உங்களுக்கு வேணாம் சார். நீங்க சார் ஓகே ஓகே தேங்க்யூ. டேய் 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 சீ கருமா. டேய் வேணா வாங்கிக்கறா. அண்ணன் தருவாரா? டேய் 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 டோடா டேய் டேய் வேணா உனக்கு இது வந்து சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம்டா. இங்கே போட்டிருக்காங்க அன்லிமிட்டட் மிட்ஸ். வேணா உனக்கு வாங்கி சாப்பிட்றான். அவன் இலையில சாப்பிட்றான். அதானே. அண்ணே பாரு இலைய பாருங்க. இலைய பாருங்களா? ஓகேப்பா. பார்த்துட்டீங்கண்ணா? ஓகேம்மா. சார் உங்களுக்கு எதாவது வேணுமா சார்? இல்லை இல்லை எனக்கு என்ன இலைய பாருங்க. டேய் என்ன ஹோட்டல் ஒரு மர்மமாகவே இருக்கு. ஹலோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு எதனா வேணுமா சார்? இது சாதம் போட்டு அது சாப்பிட்ருக்கீங்களா சார்? அது அப்புறம் எப்படின்னு பார்க்குறேன் சார். ரசப்பை டேஸ்ட் பார்க்கணும் சார். போடுங்க சார். என்ன சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறீங்க? இல்லை இன்னும் வேணும் போட்டுமா? போடுங்க போ 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 போ. ரசம் ரசம் போடுங்க. எல்லாமே நீங்களே செய்யுதா சார்? ஆமாம் சார். இது வச்சுட்டீங்க நல்லா இல்லைனா சொல்லுங்கள் சார். சார் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன் சார். நல்லா இல்லை ஃபுட்டு நல்லா இல்லைனா சொல்லுங்கள் சார். கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன் சார். சார் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க சார். சூப்பராக இருக்கு சார். அப்புறம் அது வச்சுட்டீங்களே சார். வேறு சாம்பார்லேயும் வச்சுட்டீங்க, வத்த குழம்பு வச்சிருக்கீங்க. எங்க சார் போயிட போகுது? வேணா சார் இப்போ ரசத்தோட டேஸ்ட் இப்போ ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கல சார். சரிங்க சார். நல்லா இருக்கு. உண்மையிலேயே சொல்ற கை கொடுங்க. நல்லா சரி. நீங்களே சமையல் மாஸ்டரா? ஆமாம் சார். ஆமாம் நல்லா சார். சரி. எங்க கற்றுக்கிட்டு தான் செய்கிறோம். பட் வச்சிடாதீங்க சார். அதுக்காக சொல்கிறேன். நல்லா இல்லைனா மட்டும் நம்ம சார் நல்லா இருக்கு சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வேறு ஏதாவது கூட்டு பொரியல் எதனா வேணுமா சார்? ஏன்னா ஃபுல் மீல்ஸில் எல்லாமே இருக்குது சார். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் சார். வைங்களேன் ஏதாவது வைங்க. இருக்கிறத வைங்க சார். எல்லாமே வா சாப்பிட்ருவீங்களா? நல்லா இருக்கு சார் எல்லாமே. அதுக்காக கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன் சார். சாப்பிட்ருங்க சார். இது இருக்க ஏற்கனவே இலையில. சரி சரி அது இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன நம்ம தானே இதுனா எக்ஸ்ட்ரா இருக்கு சார். தயிர் இருக்கா மோரா சார்? மோர் இருக்குது சார். தயிர் தாளிச்சுக்கிறீங்களா? இல்லை சார். 50 ரூபா அதெல்லாம் கொடுக்க முடியல சார். கட்டுப்படி ஆக மாட்டேன். சாதம் போடுவீங்க. நல்லா எல்லாமே நல்லா இருக்கு சார். சாப்பாடெல்லாம் வச்சுருக்கீங்க நல்லா இருக்கு சார். நீங்கள் மோர் பார்க்க வேணவா சார்? போர்டு பார்த்தீங்களா நீங்கள்? போர்டா? போர்டு பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். எல்லாத்தையும் பார்த்தேன். போர்டை பார்த்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் படிக்காத மாதிரி போர்டை பார்த்தீங்களா போர்டை பார்த்தீங்களா? என்ன சார்? இல்லை அதுக்கு இல்லை சார். இவ்வளோ வச்சுருக்கீங்களா அதனால கேட்டேன். ஓகேவா சார்? இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க. சார் வேறு எதுனா வேணுமா சார்? போதும் சார். ஓகே போதும் எல்லாம் போதும் சார். இது எங்கே கை கழுவுது? இது அவுட்டில் சார். சரி சரி. என்ன அப்படியே வச்சிட்டிங்க? கை கழுவிட்டு வரேன் சார். அவ்வளோதான். அது கை கட்டு எனக்கு போதும் சார். அவுட்லையா?
இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், அது போதும். நல்லா தானே, நல்லா இருந்தது சார். இந்தாங்க சார் 50 ரூபா. 50 மீதி 50 ரூபா கொடுங்க. ஆமாம் 50 ரூபாவா? ஆமாம் 50 ரூபா. அதான் முழு சாப்பாடு 50 ரூபா சார். ஆ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 50 ரூபான்றீங்க. சரி, ஒரு 25 ரூபா மைனஸ் பண்ணீங்க. நான் கொஞ்சம் வச்சுட்டேன். ஒரு 25 ரூபா இங்க வாங்க சார். நான் இங்க வைங்க சார். இந்த பேனா வைங்க. ரூபா வைங்க சார். சர்வரா நான் வேலைக்கு வரல இல்ல சார். ரூபா வைங்க சொல்றேன். இதுல என்னென்ன வேஸ்ட் பண்ணீங்க? தில்லு முள்ளு உணவும் வீணாகும் உணவுப் பொருட்களும் விலை. என்ன சார் இது? சாம்பார் வேஸ்ட் பண்ணியா? ஆமாம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்துக்கோ. 30 ரூபா. ரசம் வேஸ்ட் பண்ணீங்களா? ஆமாம். கூட்டு வேஸ்ட் பண்ணீங்களா? கூட்டு. ஆமாம். ஊறுகாய் வேஸ்ட் பண்ணீங்களா? ஊறுகாய் நல்லா இருந்தது சார். ஃபுல்லாக எப்படி சார் சாப்பிட்றது சார்? அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு தான் 50 ரூபா. வேஸ்ட் ஆகுனா இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சார் நான் திருப்பி சொல்கிறேன், 50 ரூபாய்க்கு முழு சாப்பாடு நாங்கள் கொடுக்க தயார். ஆனால் இலையில மொத்தமாக சாப்பிடணும். உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணனா இதுக்கான காசு யார் தர்றது? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுங்க. அங்கங்கே 150 ரூபா 200 ரூபா ஃபுல் மீல்ஸு. இங்கே 50 ரூபாய்க்கு எனக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ வேஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ எவ்வளோ சார் வருது? அப்படியே கூட்டி பாருங்க. 30 20 50. அந்த அளவு சாப்பாடு அது அன்லிமிட்டட். அதுக்கு ஒரு 50 பண்ணணுமா? 50 200 ரூபா சார். சார் 3 வித சாப்பாடு சார். ஆமாம் சார். 150 ரூபா சார். அது அப்போ அதிகமாக வரும். 240 சார். 200 ரூபாய் ஏற்கனவே. இப்போ 3 சாப்பாடு 50 50 50. அந்த சாப்பாடுக்கு 50 50. ஆமாம் சார். நீங்கள் வேஸ்ட் பண்ணா குத்து தான். நான் ஃபுல்லாக சாப்பிட்டா நான் கேட்க மாட்டேன் சார். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடுங்க, நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். இப்போ இது நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 350 ரூபா வருதா சார்? இதில் ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுமா சார் வருது? சார் உண்மையிலேயே சொல்கிறேன். நான் சொல்கிறது கேளுங்க சார். ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ சார்? நான் உண்மையிலேயே உங்களை ஏமாத்தியெல்லாம் நான் வாங்கலை. இது ஏமாத்துற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். ஏங்க 50 ரூபா சார். ஹோட்டலுடைய அமௌண்ட் 50 ரூபா போக நீங்கள் இப்போ 350 ரூபா பெனால்ட்டி மாதிரி கட்டினீங்களா? 300 ரூபாயில் ஒன்று விவசாயிக்கு 150 ரூபா போட்டுவேன் சார். அவங்களுக்கு தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு 150 ரூபா சார். இன்னொரு 150 ரூபா ஆதரவற்றோர் முதியோர் எத்தனை பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு 150 ரூபா சார். சார் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா ஹோட்டல்லையும் அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுமா? ஒவ்வொரு விவசாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். காலையில் நிலத்தில் போனால் தண்ணி வந்துதா, மழை வருதா, பூச்சி அரிச்சுதான்னு பார்த்து பண்ணுறாங்க. ஆதரவற்றோர் முதியோர் இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஒருவேளை பிறந்த நாளுக்கு எனக்கு சோறு போட மாட்டாங்களா, கல்யாண நாளுக்கு சோறு போட மாட்டாங்களா எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு தப்பு இல்லை சார். இந்த சாப்பாடு எப்படி பார்த்தாலும் 2 பேருக்கு யூஸ் ஆகிருக்கும். இதை செய்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள் சார். சாம்பார் மட்டும் ஒரே ஒரு சாம்பார். உதாரணத்துக்கு தோரம்பருப்பு ஒரு மாநிலம், எண்ணெய் ஒரு மாநிலம், அதை போகிற வெங்காயம் ஒரு மாநிலம், தக்காளி ஒரு மாநிலம், இந்த வாழைமா ஒரு 10 மாநிலம் சேர்ந்தால் தான் சார் ஒரு சாம்பார் ரெடி ஆகும். அதை வேஸ்ட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். நான் இன்னமும் நினச்சேன் சார். இப்போ எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இவ்வளோ நாளுமா இவ்வளோ தப்புகள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஹோட்டலையும் இதை ஃபாலோ பண்ணால் இந்த விவசாயிகள் சொல்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு சாகுபடி இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு சாகுபடி இருக்குது. அதுக்கு எவ்வளோ அவன் சோத்தில் நம்ம கை வைக்கணும், அவன் சேத்துல காலை வைக்கணும் சார். அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குறத நம்ம வீணாக்கிட்டு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் வழியில் உட்காந்துட்டு இருக்கான். நான் நினச்சேன் சார், இவன் இலையில எட்டி இவன் சாப்பிடும் போது ஐயோ இவன் என்ன பைத்தியக்காரத்தனா நினைச்சேன் சார். இப்பதான் சார் தெரியுது அவன் பைத்தியக்காரத்தனால சார். நாங்க தான் சார் பைத்தியக்காரத்தனா. சாப்பாடு ரெகுலரா வர பையன் சார். அவனுக்கு தெரியும் இந்த ஹோட்டல்ல எப்படின்னு தெரியும் சார். அவனுக்கு தெரியாதுன்றதுனால தான் சார் அப்படி சொல்லியிருக்கான். ஆனா ஒண்ணு சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல்ல இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இனி வருங்காலத்துல கல்யாணத்துல ரிசப்ஷன்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ல சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஃபுல்லா வந்துடும். இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். இது ஒரு முன்மாதிரியா இருக்கு சார். இது மட்டும் இல்லை சார், இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம சாப்பாடுன்ற ஒரு சாதாரண விஷயம், சாப்பிட்றோம், வேஸ்ட் பண்றோம், காசு வாங்குறோம், கொடுக்குறோன்றதை தாண்டி அந்நிய நாட்டிலேருந்து வாங்குற கேஸ், இது சமைக்கிறதுக்கு கேஸ் எவ்வளோ நாட்டிலேருந்து கடனாக வாங்கிட்டு இருக்கோம். இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போடுறதுக்கு பெட்ரோல் போட்டு, அதாவது ஒரு வண்டியில் எடுத்துன்னு போகிறோம் உணவு பொருள் எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரே ஒரு வேளை சாப்பாடு நீ வேஸ்ட் பண்ணுறதுல எத்தனை 1000 லட்சம் வேஸ்ட் ஆகுதுன்றது. உழைப்பு, பணம் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதை நினச்சி பாருங்க.
ஃபங்க்ஷன்ல மரியாதைக்கு 32 ஐட்டம் வைக்கிறீங்க, எத்தனை பேர் சாப்பிட முடியும்? யோசனை பண்ணுங்க. சாப்பிட முடியாது. பொஃபேன்ற பேர்ல எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். எது வேணுமோ அதை சாப்பிடுறது தான் பொஃபே கொண்டு வந்தான். உனக்கு வேண்டியது வாங்க, நம்ம எல்லாத்தையும் இதை வைங்க. ஆனா பஃபேல கூட ஃபுல்லா வாங்கி வச்சு தட்ட வேஸ்ட் பண்றா சார். பஃபேல கூட ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பொஃபேன்றது என்னன்னா, எனக்கு இது பிடிக்கும் அதை மட்டும் வாங்கி இலையில எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க டேஸ்ட் பண்றன்ற பேர்ல பொஃபேல மொத்தம் வாங்கி போய் கடைசியில் குப்பை தொட்டில போடுறாங்க. அது தப்பு. இனிமேல் சொல்றேன், கேட்டரிங்கும் எப்படி வரும்னா, எங்க ஃபுட்டு வேஸ்ட் பண்ணா 150 ரூபா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டா 75 ரூபான்னு. ஏன்னா அவங்களும் வேஸ்ட் பண்ண போறதில்ல. அதே மாதிரி நான் ஒன்று சொல்றேன், ஹோட்டலுக்காரங்க ஏங்க ரேட் ஏத்துறாங்க? இது மாதிரி நீங்க வேஸ்ட் பண்ணாம பண்ணி பாருங்க. இன்னைக்கு 100 சாப்பாடு போவோம் அப்படின்னா நிம்மதியா 100 சாப்பாடு செய்வாங்க. அதுக்கு வர லாபமே அவங்களுக்கு போதும். நீங்க 200 சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு 100 சாப்பாடுக்கு பில் பே பண்ணிட்டு போனா 200 சாப்பாடு காசு எங்க போவாங்க அவங்க? அதனால நிறைய விஷயங்கள், உணவு மட்டும் இல்ல, படிப்புல, சாலையில, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சின்ன தப்பு தானே நினைக்கிறோம். அந்த தப்புக்கும் விலையா கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா அதுல எத்தனை பேர் உழைப்பு, ரத்தம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே அடங்கியிருக்குன்னு யாருமே நினைக்கிறது. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் எந்த விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அனைவருக்கும் எங்க ஹோட்டல் சார்பா கேட்டுக்கிறேன். ஆனா முக்கியமான விஷயம், தப்பு வேற எங்கேயும் இல்ல, நம்ம கிட்ட தான் தொடங்குதுன்னு ஒரு சாதாரண சர்வரா இருந்து சர்க்கார் மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.